ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வீடியோ போட்டு நம்ம ரொம்ப மாதங்களே ஆச்சு. கடைசியாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணது லாஸ்ட் செம் லீவில். அதுக்கப்புறம் இருந்துட்டு மறுபடியும் இந்த செம் லீவில் தான் இருந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இன் பிட்வீன்லேயே இருந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இருந்தாலும் என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இன்கேஸ் கண்டென்ட்டே கிடச்சிட்டாலும் மோஸ்ட்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் அது மாதிரி தான் இருக்கும். நான் போடலாம் அப்படின்னு வீடியோ ரெடி பண்ணுறக்குள்ள கண்டென்ட் ரெடி பண்ணுறக்குள்ளாரே அந்த கண்டென்ட் வந்து பழசாயிரும். ஸோ அதனாலேயே வந்து அப்படியே போஸ்ட் பண்ண ஆகி எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணாமே விட்டாச்சு. நிறைய கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் இருந்துட்டு எதுவுமே போஸ்ட் பண்ணல. பட் இனிமேல் இருந்துட்டு ப்ராப்பராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். ஆக்சுவலி வந்து இந்த சேனல் வந்து நான் லாக்டவுனில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கோட் இருக்கு, டோன்ட் ஃபர்கெட் த பிகினர் ஸ்பிரிட் அப்படின்ட்டு. அதுதான் ஆக்சுவலி வந்து நான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சும்போது அப்போ இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தது எனக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படியே கம்மியாயிருச்சு. என்ன ரீசன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நான் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. அதனால் இருந்துட்டு வீடியோஸ் ப்ராப்பராக போய் ரீச் ஆகலை. அதனால் வந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட் கம்மியாகி அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணாமே அப்படியே விட்டாச்சு. எப்பயாவது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் மட்டும்தான் இருந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். பட் இனிமேல் இருந்துட்டு ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக, ஓரளவுக்குன்ட்டு இல்லை, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணணுன்ட்டு இருக்கிறேன். அதேமாதிரி பிளாக்ஸும் அதுக்கப்புறம் இன்ஸ்டா பேஜஸ்லேயும் இருந்துட்டு போஸ்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணணுன்ட்டு இருக்கேன், அப்லோட் பண்ணணுன்ட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு தெரியும். இது வரைக்கும் நான் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத இந்த ஒரு ரொம்ப ஒஸ்ட்டாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணாமல் 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணு, ஏன் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதுவுமே இருந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, ஓகே, அவங்க இருந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு வந்து நினைக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இனிமேல் இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து ஏதாவது வந்து அது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏதோ நான் ஒரு சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு மேபி அது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஏதாவது சொல்கிற விஷயம் எனக்கு வந்து புதுசாக இருக்கலாம். அதை நான் அது மூலிமா நான் ஏதாவது புதிய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே இருந்துட்டு யார் சொல்கிறதுமே இப்போது யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு அதில் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா கிவ் அண்ட் டேக் மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஐடியாவும் கூட. அதுக்கப்புறம் புக்ஸ் கலெக்ஷன்ஸும் இருந்துட்டு நிறையா இருக்குது. அதை பற்றியும் இருந்துட்டு புக் ரிவ்யூஸ் மாதிரியும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ப்ராப்பராக இதுதான் அப்படின்ட்டு இல்லாமல் எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குமோ அது சம்மந்தமாக எல்லா விஷயங்களும் வந்து நான் இந்த சேனல் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். அதேமாரி உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா இன்னும் எனக்கு வந்து அடுத்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இப்போது எந்த ஒரு விஷயமும் இருந்துட்டு நான் நடுவில் வந்து இது நான் ரீசனாக சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது அதை வந்து பர்ஃபெக்டாக இருந்து பண்ண முடியாது. நான் வந்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாமல் லேக் ஆனது காரணம் என்னன்னா இருந்துட்டு ஆரம்பத்தில் இருந்து நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் வந்து சம்டைம்ஸ் எனக்கே பார்க்கும்போது இருந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதை நான் மறுபடியும் நானே இருந்துட்டு போய் ரீவிசிட் பண்ணும்போது இருந்துட்டு யாராவது வந்துட்டு இப்போ ஏதாவது என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கமெண்ட் செக்ஷனில் யாராவது இருந்துட்டு எதாவது சொன்னாங்கன்னா அது வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு ஓகே நம்ம இதை வந்து சரியாக பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஓகே அடுத்த டைம் பண்ணும்போது இதை வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பர்ஃபெக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இருந்துட்டு அதுவே வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசனாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ இருந்துட்டு இந்த வீடியோ இருந்துட்டு நான் எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இது நான் வந்து டெலிட் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோவும் நான் லாஸ்ட்டாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு இருந்துட்டு நல்லா பண்ணிட்டேன், நல்லா பர்ஃபெக்டான்ட்டு இல்லை இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு எப்போ தோணுமோ இதையும் வந்து ஒரு கம்பைலேஷனாக போட்டு வீடியோ வந்து போடணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். அதையும் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதேமாதிரி என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அதுவும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. போக இருந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நானும் இருந்துட்டு எதாவது இன்ஃபர்மேட்டிவாக எதுவும் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி இருக்குமோ அதுவும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த சேனலில். அதே மாதிரி இருந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ், பிளாக் பேஜ் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். Thank you for watching this video. See you on another video. Bye.